இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. என்னாகும் 23 வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. உலக பிரகாரமான ஒரு ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி கொண்டு போகிறதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தான். அதற்கு அவன் பயன்படுத்தின ஆயுதம் அவர்களை சபிப்பது. பிலேயாம் தீர்க்கதரிசியை கொண்டு அவர்களை சபிக்கும்படி கூலி கொடுத்து வரவழைத்தான். எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும், எத்தனை பலி கொடுத்தாலும், கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க பிரியப்பட்டால் அதை தடுத்து நிறுத்த ஒருவராலும் முடியாது. அது எத்தனை பெரிய பலம் படைத்த, பணம் படைத்த, ஞானம் மிகுந்தவர்களாக கூட இருக்கலாம். அவர்களால் நம் தலையில் உள்ள முடியை கூட தொட முடியாது. இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் அவர் சொல்லிய எல்லா நல் வார்த்தைகளையும் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கின்றார். எத்தனை மனிதர்கள் எப்படியோ வார்த்தைகளை அழகாய் பேசி நம்மை நம்ப வைத்து ஏமாற்றியிருக்கலாம். ஆனால் இயேசு ராஜாவோ உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் அவர் சொன்னபடியே நிறைவேறும். அது வெறுமையாய் திரும்புவதில்லை. அவர் உங்கள் வாழ்க்கையில் வசனித்ததை யாவும் நிறைவேற்றுகின்ற காலம் நெருங்கிவிட்டது. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, பொய் சொல்ல நீர் மனிதர் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.